மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நடுக்கடலில் மீன்பிடித்த போது இன்ஜின் வெடித்ததால் தீக்காயத்துடன் குதித்து உயிருக்கு போராடிய மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானவேலிடம் கேட்கலாம். ஞானவேல், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. சீர்காழி அருகே திருமுலைவாசலில் நடுக்கடலில் மீனவர்கள் தங்களது ஃபைபர் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் உள்ள இன்ஜின் பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பிடித்தது. இதிலிருந்து தப்பிக்க மீன்பிடித்துக் கொண்டிருந்த 6 மீனவர்களும் தீக்காயத்துடன் கடலில் தத்தளித்து சக மீனவர்களால் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுலைவாசல் மீனவர் தெருவை சேர்ந்த ஆனந்தபாபு இவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே பகுதியை சேர்ந்த அகோரமூர்த்தி, தர்மராஜ், ஜீவானந்தம், மணியரசன், சித்திரவேல் மற்றும் தரங்கம்பாடி தாலுகா வெள்ளக்கோவில் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் ஆகிய 6 மீனவர்கள் நேற்று மாலை திருமலைவாசல் மீன்பிடி தளத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். சுமார் 20 கடல் மைல் தூரத்தில் தூண்டில் போட்டு இந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். நேற்று நள்ளிரவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஃபைபர் படகில் உள்ள என்ஜினில் உள்ள பெட்ரோல் டேங்க் திடீரென தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இதில் அதிர்ச்சியடைந்த படகில் இருந்த மீனவர்கள் தீக்காயத்துடன் கடலில் குதித்து தங்கள் உயிரை காப்பாற்றுகள் கடலில் குதித்து தத்தளித்தனர். அப்போது இந்த விபத்து ஏற்பட்ட 2 கடல் மைல் தூரத்தில் மற்றொரு மீனவர் மணியரசன் என்ற மற்றொரு மீனவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். இந்த சம்பவத்தை பார்த்து அவர் சக மீனவர்களுடன் கடலில் குதித்து உயிருக்கு போராடிய மீனவர்களை தங்களது படகில் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து பின்னர் இந்த 6 மீனவர்களை சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த தீ விபத்தில் ஃபைபர் படகில் இருந்த GPS கருவி உள்ளிட்ட சாதனங்கள், ஐஸ் பெட்டி மற்றும் ஃபைபர் படகு என சுமார் 10 லட்சம் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. தீப்பிடித்து சேதமடைந்த படகை சக மீனவர்கள் உதவியுடன் இன்று அதிகாலை கரைக்கு கொண்டு வந்தனர். காயமடைந்த மீனவர்களுக்கு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் திருமுலைவாசல் மீனவ கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ஞானவேல்.